நம்ம இருட்டில் தனியாக நடந்து போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்ட் நமக்கு கேட்கும். அப்படி கேட்கும்போது திரும்பி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. நமக்கு சின்ன பயம் மட்டும் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அப்போது நமக்குள்ள ஒரு கொஷின் ரைஸ் ஆகும், பேய் இருக்கா இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் ரைஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி அனலி மிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க, ஜெர்மனில் இருக்காங்க. அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா, அப்பா, அனலி ப்ளஸ் அவங்க அக்கா 4 பேருமே இருக்காங்க. இவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கிறிஸ்டியன், டெய்லியுமே பைபிள் படிப்பாங்க, டெய்லியுமே சர்ச் போயிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு கேத்தலிக் ஃபேமிலி. அனலிக்கு ஏஜ் 16. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா அவங்கள எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அவங்க எழுந்துக்கவே இல்லை. அவங்க ரொம்பவே அன்கான்ஷியஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப ட்ரை பண்ண எழுந்துக்கிறாங்க. ஸோ இது அப்படியே போகுது. அடுத்த 6 மாதம் கழிச்சு சேம் சுச்சுவேஷன். அனலிக்கு அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க, எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எழுந்துக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள சரி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டையும் கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டரை பார்த்துட்டு இவங்க நியூரலாஜிஸ்ட்டை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அங்கேயும் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு பிரெயின் ஸ்கேன் எல்லாமே பண்ணுறாங்க. பிரெயின் ஸ்கேன் எல்லாமே பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் வலிப்பு வருது அப்படின்ற ஒரு இதனால அவங்க ஒரு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த டேப்லெட்டையும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டேப்லெட் யூஸ் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்த 6 மாதம் அவங்க நல்லாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சடனாக முழிக்கிறாங்க. முழிச்சு எனக்கு இந்த மாதிரி டோர் எல்லாம் போட்டு அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் என்கிட்ட சுற்றி இருக்க மாதிரி என்கிட்ட பேசிகிட்டே இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா அம்மா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ மெடிக்கேஷன் அதிகமாக எடுக்கிறதுனால உனக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் அக்காவும் பக்கத்தில் தான் இருக்கா, அவகிட்ட கேட்டு பாரு இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அக்கா கிட்ட கேட்டால் அவங்க இந்த மாதிரி சவுண்ட்லாம் யாரும் பேசுகிற மாதிரி சவுண்ட்லாம் எனக்கு கேட்கல, ஆனால் யாரோ ஒருத்தர் கதவை அடிக்கிற மாதிரி சவுண்ட் மட்டும் எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் அப்பா அம்மாவுமே ரொம்பவே பயப்படுறாங்க. என்னடா இது, அவங்க அக்காவே இந்த மாதிரி சொல்லும்போது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அகைன் இவங்கள ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர்கிட்ட தான் இவங்க ஓப்பன் அப் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா என்னை சுற்றி எப்போவுமே 4 பேர் இருந்துகிட்ருக்க மாதிரி இருக்குது, எனக்கு கூட பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது, என் கதவை போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கும்போது நைட்டில் அவளை போய் நான் எழுப்பலான்னு ட்ரை பண்ணுறேன். அப்போது ஆனலியோட கண் ஃபுல்லாகவே ஜெட் பிளாக் கலரில் இருந்துச்சு. எப்பவுமே நமக்கு கண்ணெலாம் ஒயிட் கலரில் இருக்கிறத பார்த்துருப்பீங்க நம்ம கண்ணில். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜெட் பிளாக் கலரில் அவங்களோட கண் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்லீப்பிங் டேப்லெட் ரொம்பவே ஹெவி டோஸாக கொடுக்குறாங்க. அனலி தூங்காமல் இருக்காங்க சொல்லிட்டு ஹெவி டோஸாக கொடுக்குறாங்க. அப்படி ஹெவி டோஸாக கொடுத்துமே அனலியை தூங்க வைக்க முடியலை. ஸோ இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கும்போது அனலி அவங்க ரூமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க அம்மா கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்போது அனலி அவங்க ரூமில் இருக்க ஸ்பைடர்ஸ் எல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பயந்துட்டு அவங்க அக்கா சொல்லி கிட்டே போயிட்டு அவங்கள என்னென்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க அக்கா அனலி கிட்டே போகிறாங்க. அப்போது அனலி அவங்கள ஒரு சின்ன பொம்மை போல் பிடிச்சி தூக்கி போட்டுறாங்க. ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருக்க அனலி அவங்க அக்காவை தூக்கி போட்டதை பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே பயப்படுறாங்க. சரி பசியில் இருக்கா போல், அதனால் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிளையுமே கையில் கொடுக்குறாங்க. ஆப்பிளை வாங்கிட்டு அவங்க அம்மா பார்த்து அந்த அனலி கத்தி அந்த ஆப்பிளை ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ஆப்பிள் சுக்குநூறாக உடஞ்சி போகுது. இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, ஓகே இதுக்கப்புறம் இது நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த பேரனாமல் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுவாங்க, யார்கிட்ட போவாங்கன்னு பார்த்து ஒரு சர்ச் ஃபாதர்கிட்ட போகிறாங்க. சர்ச் ஃபாதர் ராட்விக், அவர் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸாசிசம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவர்கிட்ட போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இவங்க மேலே எக்ஸாசிசம், அதாவது பேயோட்டுற விஷயங்கள் பண்ணுறாங்க. செப்டம்பர் 24, 1975 ஃபர்ஸ்ட் எக்ஸாசம் இவங்க மேலே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்பவுமே எக்ஸாசம் பண்ணும்போது அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்யூச்சரில் எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது அப்படின்றதுனால மொத்தமாக அப்படி ரெக்கார்ட் பண்ணதில் 42 ரெக்கார்ட்ஸ் அனலி இவங்களோட எக்ஸாசம் பண்ணதில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அனலிக்கு பேய் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எப்படி உறுதி பண்ணுறாங்க அப்படின்னா 3 விஷயங்கள். ஒன்று வலிப்பு வரும், இன்னொன்று அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், அவங்களுடைய சாப்பிடவே மாட்டாங்க, அவங்களுக்கு 4 பேருக்கு ஸ்ட்ரென்த் ஒரே ஆளுக்கு இருக்கும். இன்னொன்று ஹிடன் நாலேஜ். இதுவுமே இது வச்சு தான் எக்ஸாசம் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஃபாதர் ராட்விக்கும் ரென்ஸ் அப்படின்ற ஒரு ஃபாதரை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி எக்ஸாசம் பண்ணும்போது ஆனலி வேலண்டின் ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்கிறாங்க. யார் இவர் அப்படின்னு பார்த்தா
இவர் ஒரு சர்ச் ஃபாதர். இவர் வந்து இந்த டார்க் மேஜிக்லாம் பண்ணுறதுனால சர்ச்லேருந்தே இவர் வந்து ஒதுக்கிட்டாங்க, சர்ச்லேருந்தே வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஒரு சர்ச்லேயுமே எந்த ஒரு பைபிள்லையுமே இவருடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. அதாவது சர்ச்சில் ப்ரைஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கும். அப்படி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் இவரோட பேர் அங்கே சொல்லுவாங்க. மற்றபடி இவரோட நேம் வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ இவரோட நேம் இவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வேலண்டைன் ஃபிஷர்மேனை நான் பார்த்துருக்கேன், அவர் கூட பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஹிடன் நாலேஜ். இதை வந்து ஓகே, அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 1976 இப்படியே போகுது. 1976 இவங்க ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் அப்படியே சாப்பிட்றது சுத்தமாக அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படி அவாய்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஏஜ் வந்து 36 கிலோ தான் இருக்குது. ஆனாலுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்கள வந்து அவங்களே காயப்படுத்திக்கிறாங்க, போட்டு இடிச்சிக்கிறாங்க, அப்படிலாம் இருக்காங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்க அப்பா அம்மா, ஃபாதர் ப்ளஸ் அவங்க அக்கா எல்லோரும் சேர்ந்து இவங்களை கட்டி போட ட்ரை பண்ணுறாங்க. பட் 4 பேரையுமே வந்து இவங்க சேர்ந்துமே இவங்கள கட்டி போட முடியல. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக இருக்காங்க. ஸோ இவங்க மேலே மொத்தமாக வந்து 67 எக்ஸாம் செஷன் நடக்கப்படுது. ஃபைனலி ஜூன் 13, 1976 இவங்க ரூம்குள்ளே போய் பார்த்தா இவங்க இறந்துமே போகிறாங்க. ஆனரியோட டெத்தில் மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸுமே ஃபைல் பண்ணுறாங்க. அப்படி கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க பாடியை வந்து அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பிச்சு பார்த்தா வந்து அவங்க பிரெயின் வந்து ரொம்பவே பியூராக இருந்திருக்கு, ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக சாப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வயிற்றில் ஆசிட்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகி அல்சருக்கு சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.